சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டான். ஆமென். அந்த யோசேப்புக்கு சோதனையை துவங்கின கர்த்தர், பிரச்சனைகளை ஆரம்பித்து அதுல கடக்க பண்ணின கர்த்தர், ஒரு நாள் ஒரு முடிவு வந்து பார்வோனுக்கு அதிகாரியாய் கர்த்தர் நிறுத்துவாரானால், நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருது. பிரதர், அந்த மகனுடைய காரியத்துல ஒரு முடிவை கர்த்தர் தருவாரு. பிரதர், அந்த கடன்ல ஒரு முடிவை ஆண்டவர் தருவாரு. நீங்க அநேக வருஷமா திணறிட்டு இருக்கிற அந்த காரியத்துல ஆண்டவர் ஒரு முடிவை தருவாரு. இப்பவே அந்த முடிவை கர்த்தர் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஜெபம் அதற்காக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். இல்ல, மனசை தளர விட வேண்டாம். இயேசுப்பா, இத்தனை நாள் நடக்காத முடிவா இனி வருது. என்னைக்கு முடிவு வரும்னு தெரியல, எப்போவாவது ஒரு முடிவு வந்துருமா. ஆனா எனக்கு கொஞ்ச நாள் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு முடிவு வரும்னு நான் நினைச்சேன் பாஸ்டர். ஆனா இப்ப என்னமோ எனக்கு போற நாட்களை பார்த்தா, நடக்கிறத பார்த்தா, இப்படியே மரணம் வரைக்கும் தொடர்ந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குது. நான் துக்கத்தோட என் தலைமயிர் உள்ள நான் பாதாளத்துக்கு போவேனோன்னு எனக்கு தோணுது, கல்லறைக்கு போவேனோன்னு தோணுது. எப்படி எப்படி முடிய போகுது, எப்படி முடிவு வருது? இந்த எதிர்பார்ப்புக்கு ஒரு முடிவு வருமா? இந்த ஏக்கத்துக்கு ஒரு முடிவு வருமா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்ப முடிவு வரும்? டைம் போயிட்டே இருக்கு பாஸ்டர், வருஷங்கள் தாண்டிட்டே இருக்குது. எனக்கு வருஷங்கள் தாண்ட தாண்ட எனக்கு பயமா இருக்குது, நாட்கள் தாண்ட தாண்ட எனக்கு பயமா இருக்குது. ஆனா ஆண்டவர் அவங்கள பார்த்து தான் கரத்தை பிடிச்சு கர்த்தர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. நீ போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார், நீர் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். முடிவிற்காக உங்களுடைய மனது ஏக்கமா இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், சிலருக்கு இந்த ஆராதனையில கலந்து கொண்டு இருக்கும் போதே அந்த முடிவின் நாள் நியமிக்கப்பட்டது. தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். ஓ, கேப்ரியல் தூதனை கர்த்தர் அனுப்பி, என் பிள்ளைக்கு இதை கொண்டு போய் கொடு, அந்த காரியத்தில் முடிவு உண்டாகட்டும் என்று சொன்னது போல இன்று இன்று கைகளை தட்டி ஆமோதித்து நம்புறோம் 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 முழு பலத்தோடு முழு வெள்ளத்தோடு இயேசுவே நாங்க நம்புறோம், இயேசுவே நாங்க நம்புறோம். ஸ்தோத்திரம். கரங்களை தட்ட தட்ட விசுவாசத்தோடு